இந்த கன்னிகா தானம் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய திருமணத்திற்காக இங்க வந்து வேண்டிக்கிறாங்க அப்பா கிட்ட. நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாய் மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இன்றைக்கு இருக்கிற ஒரு அமைச்சருடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. ரொம்ப வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா இங்க வந்து நன்றி சொன்னாங்க குடும்பத்தோட. அதே மாதிரி இந்த கன்னிகா தானம் அப்படிங்கிறது வயிற்று பசியை போகக்கூடிய அன்னதானமே சிறந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அன்னதானத்துக்கு இந்த தானங்கள்லயே சிறந்தது அன்னதானம். அதுல மாற்று கருத்தை இல்லை. இறைவனுக்கு படைப்பவன், அடிக்கடி சொல்வேன், இறைவனுக்கு படைப்பவன் பக்தன், ஏழைக்கு கொடுப்பவன் இறைவன். இந்த மாதிரி வயிற்று பசியை போக்கக்கூடிய அன்னதானமே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல நிதானமே சிறந்தது அப்படின்னு சில பேர். நிதானம் தான் சிறந்தது. அப்பா சொன்னார் பொறுமையா இது, நம்பிக்கையா சொன்னார் மாதிரி. ஆனா இந்த தானங்கள்லயே ரொம்ப மிகப்பெரிய தானமா சொல்றது சாஸ்திரம் சொல்றது என்னன்னா கன்னிகா தானத்தை தான். கன்னிகா தானத்தை தான் சொல்றாங்க. திருமணம் செய்து வைக்கிற பொழுது தந்தையானவர் என்ன செய்வார்? தான் பெத்தெடுத்த அந்த பெண்ணை மற்றொரு குடும்பத்திற்கு பிறந்த ஆண்மகனுக்கு தானமா கொடுக்கறத தான் கன்னிகா தானம். அதை ஒப்படைக்கணும். அந்த பொண்ணைய கண்ணையே ஒப்படைச்சிருந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஒப்படைக்கிறது தான் அந்த நிகழ்ச்சியை தான் கன்னிகாதானம் அல்லது கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் அப்படி சொல்றாங்க. இந்த உலகத்துல பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானம் தான் இல்லையா? இந்த நிகழ்ச்சியின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பத்தை தண்ணியை ஊத்தி, சொம்புல இருந்து தண்ணியை ஊத்தி அந்த பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க, கை பிடிச்சு கொடுப்பாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கிறேன். அதுக்கு இந்த மந்திரமும் சொல்லுவாங்க. என்ன மந்திரம்? தாசானாம் பூர்வேஷாம் தாசனாம் பிரேஷம் மம்ம, என்னுடைய ஆத்மஸ்த ஏக விம்ச திலகுல உத்தாரண அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றாங்க. அது நீட்டா சொல்லிட்டே போவாங்க. அதாவது கன்னியாதானம் செய்யறவனுக்கு, கன்னியாதானம் யார் செய்யறானோ அவனுக்கு முன்னால் இருக்கிற 10 தலைமுறையும் அவனுக்கு பின்னால் வருகிற 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறையும் கரை சேர்க்கக்கூடிய விதமாக இந்த கன்னிகாதானம் அப்படின்னு சொல்லப்படும். மகாதானத்தை செய்கிறேன். இந்த கன்னிகாதானம் அப்படிங்கிறது மகாதானம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய பொருள். உன்னுடைய வம்ச விருத்திக்காக என்னுடைய குலவிளக்கை, உன்னுடைய வம்ச விருத்திக்காக என்னுடைய குலவிளக்கை உனக்கு தானமா நான் தர்றேன் அப்படின்னு ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகத்துல மிகப்பெரிய தானங்கள்ல சிறந்த தானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்.